Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இமேஜ் ஃபங்க்ஷன் பத்தி தான். இந்த இமேஜ் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது ஒரு URL அதாவது ஒரு வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் எடுத்துட்டு வந்து நமக்கு தேவையானபடி நம்மளோட எக்ஸல்ல ஃபிட் பண்ணி காமிக்கலாம். வாங்க நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ நம்மளோட ஒரு ஆஃபீஸ்ல 3 சேல்ஸ் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஒன்னு இந்தியால இருக்கு, ஒன்னு பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, இன்னொன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ பெஸ்ட் சேல்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னு தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்க செலக்ட் ஆன டீமை நம்ம இங்க பிலிப்பைன்ஸ் அப்படின்னு மாத்தணும்னாலோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு மாத்தணும்னாலோ, இந்தியா அப்படின்னு மாத்தணும்னாலோ, அதோட ஃபிளாக் இங்க ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளோட டாஸ்க். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இதை தான் நம்மோட இமேஜ் ஃபங்க்ஷன் வச்சு செய்யலாம். இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண எனக்கு இங்க VLOOKUP நான் இங்க என்ன செலக்ட் பண்றேனோ அதோட லிங்க் இங்க இருக்கு இல்லையா, அதை இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. நீங்க இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட லோக்கல் ஃபோல்டர்ல இருக்கிறதையோ ஒரு ஷேர் பாயிண்ட்ல இருக்கிறதையோ எடுத்துட்டு வந்து உங்களால இங்க கொடுக்க முடியாது. இது கண்டிப்பா ஒரு HTTPS அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு URL தான் இருக்க முடியும் இப்போதைக்கு. இதுல ஃபியூச்சர்ல நமக்கு இதெல்லாம் சேஞ்சஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சரி, இப்போ நம்ம இங்க சேஞ்ச் பண்ண இங்க நம்ம VLOOKUP படி இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இமேஜ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இமேஜ் கொடுத்துட்டு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னு கேட்கும். இங்க என்ன வருதோ அதுதான் சோர்ஸ். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இன்கேஸ் அந்த இமேஜ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன வரணும்னா, அது என்ன பேரோ அதே வரணும்னு நான் செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது சைஸிங் கேட்கும். ஃபிட் செல்லா, ஃபில் செல்லா, ஒரிஜினல் சைஸா, கஸ்டம் சைஸ் எதுனா பண்ணுமான்னு கேட்கும். இது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் இதுக்கு 0 தான். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதோட டிஃபால்ட் 0 தான். இங்க பாருங்க நம்மளோட இமேஜ் வந்துருச்சு. ஸோ அடுத்தது பிலிப்பைன்ஸ் சொன்னா பிலிப்பைன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட இமேஜ் இங்க உங்களுக்கு வந்துடும். இதுவே நம்ம 0க்கு பதிலா இந்த இடத்துல நம்ம சைஸ் வந்து ஃபில் செல் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கும். அப்போ நமக்கு கரெக்டா இருக்காது. ஸோ எப்படி தேவையோ அப்படி நம்ம இந்த இடத்துல நம்மளோட யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவே உங்களுக்கு இங்க போயிட்டு இதோட கஸ்டம் சைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஹைட் விட்த் நீங்க அதுக்கு கொடுக்கலாம். இப்போ ஹைட் 42, சும்மா 56 அப்படின்ற நான் கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, நமக்கு இது மாறும். இந்தியா அப்படின்னு கொடுத்து பாருங்க, சைஸ் உங்களுக்கு மாறும். அடுத்தது பிலிப்பைன்ஸ், அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் சைஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இமேஜ் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி நீங்க இதை எந்தெந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணுமோ அந்த ஃபார்முலாக்குள்ள நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.